திரு பொன்ராஜ். இது சட்னின்னா இட்லியோட நம்பாது, இது சட்னி அப்படின்னா இட்லியோட நம்பாது அப்படின்வாங்க. அது மாதிரி மகாராஷ்டிரா தேர்தலில் வெற்றி, இவ்வளவு பெரிய வெற்றி வந்துருச்சுன்னா அவங்களால நம்ப முடியல. புரிஞ்சுட்டிங்களா? அப்போ காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் போன எலெக்ஷன் பாருங்கள், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் நீ யார் வேணாலும் ஜெயிச்சுட்டு போ, கடைசியில் லெஃப்டினன்ட் கவர்னர் எங்கிட்ட தான் ஆட்சி இருக்குது, அதனால் நீ ஜெயிச்சுட்டு போ, அங்கே நாங்கள் மேனிப்புலேட் பண்ண மாட்டோம். ஆனால் ஹரியானா 3வது முறையும் இவ்வளவு எதிர்ப்பு இருந்து, இவ்வளவு ஆன்டி இன்குபன்சி இருந்து, இவ்வளவு எக்ஸோடஸ் இருந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து எப்படி இவிஎம்மை வச்சு மேனிப்புலேட் பண்ணாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. சரியா? அந்த சந்தேகத்தை எழுப்பிக்கிட்டே இருக்கீங்க. இல்லை, நான் சொல்கிற கேள்விக்கே நான் வரேனே திரு பொன்ராஜ். இப்போ ஜம்மு காஷ்மீரில் அவங்க ஜெயிக்கிறது வெறும் வெற்றி கிடையாது, இன்னொரு படியாக ஐடியாலஜிக்கலாக அவங்களோட கொள்கை சார்ந்து நாங்கள் செஞ்சது சரின்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு வெற்றியாகவும் இருந்திருக்கும்ல. அப்போ அங்கே அவங்க மேனிப்புலேட் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் அதை விட்டாங்க? கண்ட்ரோல் ஃபுல்லாக அங்கே அவங்ககிட்ட இருக்க லெஃப்ட், நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அங்கே இல்லை, நீங்கள் வெறும் தேர்தல் வெற்றியை கடந்த ஒரு வெற்றியை அது பாஜக பண்ணியிருக்க முடியாது. ஏங்க எல்லாத்தையும் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே சந்தேகம் வந்துருமா இல்லையா? எதுக்கு பண்ணணும்? அது என்டையர் கண்ட்ரோல் அவங்ககிட்ட இருக்குது. அவங்க இருக்கும்போது அது நீ காங்கிரஸ் ஜெயிச்சான்னா இல்லை தேசிய மாநாட்டு கட்சி ஜெயிச்சான்னா யார் ஜெயிச்சான்னாங்க, அதை பற்றி எங்கள் கவலை இல்லை. ஆனால் ஹரியானாவில் ஜெயிச்சிட்டாங்க. இங்கே என்ன, ஜார்க்கண்ட் வந்து சின்ன ஸ்டேட்டு, நீ ஜெயிக்கிறையோ, நீ கூட்டணி கட்சி ஜெயிக்கிறையோ ஜெயிச்சுட்டு போ, ஆனால் இங்கே ஜெயிச்சாகணும். ஏன்னா இது நாக்பூர் தலைமையிடமாக கொண்ட ஆர்எஸ்எஸுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகே, மகாராஷ்டிரா இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டேட்டு, இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டு. இது வந்து பவர் இங்கே வந்தாகணும். எப்படி அப்போ எதை எங்கே ஜெயிக்கணுன்றதை முடிவு பண்ணுறது அவங்க இருக்காங்க, மேலே ஒருத்தர் இருக்கான், அவன் முடிவு பண்ணுவான். அப்போ இவங்க வந்து கீழே நம்ம எவ்வளோ நாள் பேசலாம். ஏன்னா அஜித் பவார் வந்து 60 சார் சொன்னார், அஜித் பவார் வந்து 60,000 கோடி ஊழல் பண்ணியிருக்கான்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லி இடி கேஸ் போட்டது இவங்க. அங்கே போனவொன்னே அவர் உத்தமர் ஆகிட்டார். அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி ஒன்டேர் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஏக்நாத் சிண்டே வந்து உண்மையான என்சிபி சிவசேனாவை யூபிடின்னு போடுறான், யார் இங்கிலீஷ் ஆங்கில டிவி ஃபுல்லாக. இவங்க தான் சிவசேனாவான். யார்? ஏக்நாத் சிண்டே வந்து சிவசேனா, இவங்க வந்து சிவசேனா யூபிடி. இவர் வந்து என்சிபி வந்து சரத்பவார் தான் உருவாக்குனார். அவர் என்சிபி எஸ்பின்னு போட்டுட்டு ஏக்நாத் சிண்டே வந்து எஸ்பின்னு போடுறாங்க, என்சிபி. அப்போ நீங்கள் பாருங்கள், அது சின்னம் ஒதுக்குறதுலேருந்து எல்லாமே அந்த எலெக்ஷன் கமிஷனை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் 3 மாதம் சாருக்கு கேட்டார், இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? 3 மாதம் ஏன் தள்ளி வச்சிங்கன்னு கேட்டார், பதில் இருக்கா? ஏன் ஜம்மு காஷ்மீரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தக்கூடிய புஷ் பண்ணக்கூடிய மோடியால், இந்த எலெக்ஷன் கமிஷனால் 4 ஸ்டேட்டுக்கு ஒரே மாதிரி தேர்தல் வைக்க முடியாதா? அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் செக்யூரிட்டி ஃபோர்ஸையே நீங்கள் வந்து டவுட் பண்ணுறீங்களா, இல்லை முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவீங்க நீங்கள்? அப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்கா? விதர்பா ரீஜனும் நீங்கள் அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய ஏரியா, ஃபார்மர்ஸ் வந்து இன்றைக்கும் வந்து சோயாபீன்ஸுக்கு விலை கிடையாது, காட்டனுக்கு விலை கிடையாது, எம்எஸ்பி விலை கிடையாது, கொடுக்கல. இத்தனை பிரச்சனை இருந்தும் எல்லா விவசாயிகளும் சேர்ந்து 80% ஸ்ட்ரைக் ரேட் கொடுத்துட்டாங்களா? என்சிபிக்கும் பிஜேபிக்கும் பிரிஞ்சு போன என்சிபி அண்ட் அஜித் பவாருக்கும் எல்லா கூட்டம் கொடுத்துட்டாங்களா? நான் மராத்தா டிவைட் பண்ணி ஓபிசியை வந்து சிங்கிள் அவுட் பண்ணி மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி இத்தனை ஒரு பிரிவினையை உருவாக்கி அங்கே வந்து இருக்கும்போது ஒட்டுமொத்த ஓபிசி மக்களும் இவங்களை நம்பி ஓட்டு போட்டாங்களா? என்னங்க, எதை நம்புறீங்க? இல்லைங்க, நீங்கள் இவ்வளோ கேள்விகள் அடுக்குறீங்கல்ல, இந்த கேள்விகளின் மூலமாக ஒரு சுய பரிசோதனை செய்யக்கூடிய அந்த களத்தை தவற விடுறாங்களா எதிர்கட்சிகள்? கேள்விகள் நியாயமாக கூட இருக்கட்டுங்க. அப்போ இந்த பக்கம் நான் பெர்ஃபார்மிங்காக வந்து ஒரு ஆப்போசிஷன் சைடு இருக்குது அப்படிங்கிறத வந்து அதை சுட்டி காட்டாமலே இதை மட்டும் பேசிக்கிட்டே இருந்தால் அப்புறம் அவங்க என்ன செய்ய முடியும்? இல்லை, நீங்கள் அது சுய பரிசோதனை காங்கிரஸ் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. சார் கலைஞர் சொன்னார், ராகுல் காந்தியினுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய கிரவுண்ட் லெவல் மெக்கானிசம் காங்கிரஸில் இல்லை. ராகுல் காந்தியினுடைய சிந்தனைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கிரவுண்ட் லெவலில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு பிஜேபி மாதிரியோ இல்லை ஆர்எஸ்எஸ் மாதிரியோ ஒரு சரியான ஒரு ஸ்ட்ரக்சரல் டீம் கிடையாது. ராகுல் காந்தியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு டீம், அந்த டீம் வந்து ராகுல் காந்தியை கண்ணை மறைக்குது. அந்த ராகுல் காந்தியை கண்ணை மறைக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இன்னும் வந்து ராகுல் காந்தி இந்த கிரவுண்ட் லெவல் ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கக்கூடியதில் இன்னும் வந்து அவர் வெற்றி பெறவில்லை. ஏன்னா அவர் தலைவராக இல்லை. அவர் தலைவராக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவர் நினைக்கிற லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல. இது வந்து காங்கிரஸுடைய இது. ரெண்டாவது, இவர்கள் வந்து இன்னமும் வந்து இவிஎம் வந்து மேனிபுலேட் பண்ண முடியாதுன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸில்.
ஜெயராம் ரமேஷ் என்னமோ சொல்கிறாரு செய்கிறாரு, ஆனால் அதெல்லாம் அப்பப்போ பேசிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. 4.5 கோடி ஓட்டு வந்து அதிகமாக போலாயிருக்கு, போலானதை விட அதிகமாக போலாயிருக்குன்னு ஊரே வந்து எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாமே வந்தாச்சு, வெளியே வந்தாச்சு. இன்றைக்கி கேட்குறதுக்கு நாதி கிடையாது. இவங்க போனால் உள்ளே விட மாட்டாங்க எலெக்ஷன் கமிஷனில், சுப்ரீம் கோர்ட்டு கேட்க மாட்டாங்க, அதை கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. சார் என்ன கேட்டார், என்ன இந்த ப்ராசஸை பண்ண முடியுமா, மேனிபுலேட் பண்ண முடியுமா, முடியாதா? ஏன் விவிபேட்டை என்றதில் உனக்கு என்ன பிரச்சனை? எல்லா தொகுதியிலும் நீ ஜெயிக்கிறீங்கல்ல, உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, விவிபேட்டை என்றதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த கொஸ்டினை சுப்ரீம் கோர்ட் கேட்டுச்சா? சந்திரசூட் வந்து இன்னைக்கு எந்த நிலைமையில் எப்படி பேசினாரு, எந்த நிலைமையில் அவரை பார்த்து இந்த ஊரே சிரிக்குது அப்படின்றத உலகம் தெரியும், இன்னைக்கு தெரியும். அப்போ இப்படிப்பட்டவர்களெல்லாம் கையில் போட்டுக்கிட்டு, நீதித்துறையை கையில் வச்சுக்கிட்டு, எலெக்ஷன் கமிஷனை கையில் வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் நீங்கள் செய்வீங்க. மக்களது எண்ணம் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? இல்லைங்க, வெறும் மகாராஷ்டிராவுக்கு சொல்கிறீங்களே, ஜார்க்கண்ட் எடுத்துப்போம். ஜார்க்கண்ட் கனிம வளங்கள் மிக அதிகமாக கொண்ட ஒரு மாநிலம். அந்த மாநிலமும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்டாக தான் இருக்குது. அங்கேயுமே வந்து நிறைய பேசுனாங்க. தேர்தலுக்கு முன்பாக ஒரு விளம்பரம் கூட வெளிவந்தது. ஒரு ஜேஎம்எம்னு ஒரு போஸ்டர் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வங்கதேச முஸ்லீம்கள்லாம் உள்ளே ஊடுருவுறாங்க அப்படிங்கிற விளம்பரம் வெளியாகி சர்ச்சையும் ஆச்சு. அங்கேயும் அதை ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள்லாம் சொன்னாங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி ஜார்க்கண்ட்லையும் அதை முயற்சி செய்தது, மகாராஷ்டிராலையும் முயற்சி செய்தது. ஆனால் ஜார்க்கண்டில் வெற்றி பெற முடியல, மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்றது. அந்த அளவில் நின்று பார்க்கணுமா, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இவிஎம் மேனிப்புலேஷன் இல்லை தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் வச்சு கேட்குறீங்கல்ல, நீங்கள் நம்பி கேட்குறீங்கல்ல, இப்படி கேட்கணும். கேட்டாச்சுன்னா அங்கே வந்து இந்த கொஸ்டின் வராது. ஏன் ஜார்க்கண்டில் நாங்கள் ஜெயிச்சிருக்க மாட்டோமா? ஏன் ஜம்மு காஷ்மீரில் நாங்கள் ஜெயிச்சிருக்க மாட்டோமா? அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டேட்லாம் விட்டாச்சு. இன்றைக்கி ராஜ்யசபாவில் வந்து பெரும்பான்மை கிடையாது, ராஜ்யசபாவில் பெரும்பான்மை வேணும். அப்போ மேஜர் ஸ்டேட்டில் நீங்கள் ஸ்ட்ரைக் ரேட்டை கூட்டி அதிகமான எம்எல்ஏக்கள் எடுத்தால் தான் நீங்கள் ராஜ்யசபாவில் போக முடியும். பிளான், கிராண்ட் பிளான் இருக்குங்க. நீங்க இதெல்லாம் தெரியாம நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். சரிங்க, வயநாட்டுல பிரியங்கா காந்தி ஜெயிக்கிறாங்க. ராகுல் காந்தியே வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கிறாரு. இவ்வளவு சீரியஸ் அதை பத்தி வயநாட்டுல வந்து யார் இருக்காங்க இங்க ஜெயிக்கிறதுக்கு? பிரியங்கா காந்தியை விட்டா இல்லங்க, ராகுல் காந்தியே ஏற்கனவே நிறைய கேள்விகள் கேட்கிறாரு. கூட இவங்களும் போனா 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய கேள்வியை எழுப்பி நாடாளுமன்றத்துல இன்னும் கொஞ்சம் அதை கலைபுரமாக்க மாட்டாங்களா? எதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்க? கேள்வி கிட்ட பதில் சொன்னா தானங்க. நீங்க எவ்வளவு கேட்டே இருங்க, என்ன வேணாலும் கேளுங்க. மைக் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாங்க. அதாவது நீங்க தேவை எதை செய்யணுமோ அதை செய்வதற்கு அவர்கள் தெரியா இருக்காங்க. எதை வந்து செயல்படுத்தணுமோ அதை செயல்படுத்துறதுக்கு தெரியாது. எங்க ஜெயிக்கணுமோ அங்கே ஜெயிப்பாங்க, எங்க வந்து தோக்கணுமோ அங்கே தோப்பாங்க. இது வந்து இந்த கிராண்ட் பிளான். வெளியே வந்து நாங்கள் வந்து 1008 செக்யூரிட்டி இருக்குது. இப்போ ராமசாமி ஐயப்பன் சொன்னார்ல, நாங்கள் வந்து போலீஸ் வச்சுருக்கோம், செக்யூரிட்டி வச்சுருக்கோம், 3 லேயர் வச்சுருக்கோம், 4 லேயர் வச்சுருக்கோம். லேயரே தேவையில்லை மையப்பன். நீங்கள் வந்து சிம்பிள் லோடிங் டைம்லேயே வந்து இந்த சின்ன ஜெயிக்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து ஸ்டாக்னோகிராஃபியில் போட்டாச்சு அப்படின்னா நீ எத்தனை லேயர் செக்யூரிட்டி வச்சாலும் தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக டயத்தை போட்டு பட்டனை கிளிக் பண்ணி கவுண்ட்டுன்னு போட்டால் வந்துடும். எல்லாத்தையும் ப்ரூவ் எல்லாம் சொல்லியிருக்கு. இவங்க வந்து இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து எலெக்ஷன் கமிஷனை இவிஎம்மை முட்டு கொடுத்து பேசுவதற்கு எலன் மாஸ்கே சொல்லியிருக்காரு, இவிஎம் கேன் பி மேனிபுலேட்டட். ஏன் அமெரிக்காவில் ஏன் இவிஎம்ஐ யூஸ் பண்ணலாம்? என்டையர் எலெக்ஷன் ப்ராசஸ் இஸ் டிஜிட்டலைஸ்ட். ஓட்டு மட்டும் பேலட்டு தான் போட்டான். என்ன அறிவிச்சானா இல்லையா? இன்னைக்கு எங்க எக்ஸிட் போல் இன்னைக்கு நடக்குது தேர்தலில் மகாராஷ்டிராவில். எக்ஸிட் போல்ல நீங்க வந்து பிஜேபி ஜெயிக்கும்னு சொல்லி எல்லா டிவியும் மொத்தமா சொல்றானே. எப்படி சொன்னீங்க? அடுத்து நீங்க தான் எப்படி சொன்னீங்க? எப்படி சொல்றான்? ஏன்னா அதுக்குள்ள எல்லா டிவியும் ஒரே மாதிரி ரிசல்ட் கொடுத்துருவானா? எப்படி சொல்ல முடியும்? அப்ப நீங்க ஏங்க இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருக்கு. இந்த சந்தேகத்துக்கு விடை காணுவதற்கு நம்ம இதை முடிச்ச உடனே அடுத்து போயிடுவோம். அடுத்து யாரு இப்ப என்ன பண்ணாங்க? ஏக்நாத் சிண்டே போனாரா இல்லையா? இப்ப சீஃப் மினிஸ்டர் ஏக்நாத் சிண்டே வருவாரா? எங்களுக்குள்ள எந்த சர்ச்சையும் இல்ல, நாங்க சுமூகமா முடிவெடுப்போம். நீங்க சுமூகமா எப்படி முடிவெடுப்பீங்க? பிஜேபி தான் சீஃப் மினிஸ்டர் வருவாரு. ஆமா. அப்ப ஏக்நாத் சிண்டே எங்க இருப்பாரு? அந்த கூட்டணி பத்தி உங்களுக்கு இல்ல சொல்றேன். ஏன் நாங்க சமூக நீதி கூட்டணி, நாங்க வந்து சோசியல் இன்ஜினியரிங், நாங்க அவங்கள இது பண்ணுவோம், நாங்க எல்லாரையும் உள்ளுக்கு வச்சுக்கிறோம். ஏக்நாத் சிண்டே தான் உண்மையான பால் தாக்கரேனுடைய கனவுகளை நனவாக்க போறார். இத்தனை கதையெல்லாம் அளந்து விடுறதுக்கு இதெல்லாம் நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்கான்னு நம்ப வைக்கிறான் பாருங்க. அங்கே தான் வந்து அவங்க வெற்றி பெறுறாங்க.